Hi, I am Archana, fitness trainer, Zumba instructor, yoga instructor. அப்பா நல்லா சாப்பிட்டாச்சு, இன்ஃப்ளூயன்சரை பார்த்தாச்சு, கேக்க பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் எம்ஜேவை பார்த்தாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்தது வரப்போவங்க யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பண்ணாத ஒரே வேலை அது மட்டும்தான். அது எப்படியாச்சும் இன்னைக்கு கொஞ்சம் அவங்க கிட்ட மோட்டிவேஷன் வாங்கி, எப்படியாச்சும் ஃபிட்னஸ் ஜேர்னியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தொப்பையை கொஞ்சம் இன்னும் ஃப்ளாட் ஆக்கலான்னு பார்க்குறேன். லெட் அஸ் வெல்கம் குவீன் ஆஃப் ஃபிட்னஸ், none other than அர்ச்சனா. வெல்கம் டு த ஷோ. Welcome, ma'am. Thank you, ma'am. வெல்கம்மா இல்லை ஹாயா ஹாப்பியா இல்லை என்ன? Hi, ma'am. Healthy morning. ஹெல்தி மார்னிங். சி தட்ஸ் அ கிரேட் ஒன். இப்போ சொன்ன நம்ம லாங்குவேஜுக்கு வராங்க பார்த்தீங்களா, ஹெல்தி மார்னிங், ஹாப்பி மார்னிங். ஸோ ஃபிட்னஸ் அப்படின்னு இருக்கும் போதே நிறைய பேர் யோசிப்பாங்க, நீங்கள் வர குவீன் ஆஃப் ஃபிட்னஸ்னு உங்கள் எதில் பேர் வச்சுருக்கீங்க. Yes, ma'am. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் ட்ரைனிங் டு யூ டேக்? நமக்கு ஜும்பா இருக்கு மேம், யோகா இருக்கு. அண்ட் ஜிம்ல நம்ம என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோமோ, நம்ம லேடிஸ்க்கு ஜிம்க்கு போகிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்காது. ஸோ வந்து அவங்களெல்லாம் ஹோம் ட்ரைனிங், வெளியிலேயே வரமாட்டாங்க. சில பேர் வந்து ஜிம்க்கும் வரமாட்டாங்க. ஃபிட்னஸ் வாக்கிங் போங்கன்னா நோ வாக்கிங். அப்படி இருக்கிறவங்கள வந்து நானே போய் அவங்க ஸ்பாட்டில் போய் அட்டாக் பண்ணி, இருங்க வாங்க பிடிங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கான 1 மணி நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னோட கான்செப்ட். அவங்கள வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது மேம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, பிடிச்சிட்டு முயலை கண்டிப்பா உள்ள போட்டே ஆகணும், அப்படிதானே? எஸ் மேம். நான் மாட்ட மாட்டேனே, ஏன்னா எனக்கு டைம் இருந்தா தானே நான் இதெல்லாம் பண்றதுக்கு. நான் வந்துடுவேன் மேம். அப்போ கூட நான் பண்ணாங்க, இவங்க வந்துடுவாங்க. அப்போ கூட என்ன பண்ணாங்க, நேற்று வந்து லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் தீபாவளி பார்ட்டி பண்ணோம். தீபாவளி பார்ட்டியில் லாஸ்ட்டு நான் டான்ஸ் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கு சுகன்யா ஆட்டினாங்க பாருங்க, அந்த வீடியோ போடுறேன். ஓ மை காட், அமேசிங், தீஸ் கேர்ள்ஸ் ஆர் கிரேசி. ஸோ ஃபிட்னஸ் அப்படின்னு ஏன் அங்கே கான்செப்ட் வந்தது? சி யூஸ்வலி வந்து என்னை பொறுத்த வரைக்கும், விச் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட், கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றோன்னே எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். ப்ளஸ் வந்து என்னோட பாலிசி எப்போவுமே நான் இந்த டீப்பராக டிஸ்கஷன் பண்ணது என்னென்னா, ஒரு 12th ஸ்டாண்டர்ட் மட்டும், ஒரு காலேஜ் மட்டும் ஒரு பொண்ணும் பையனும் சேர்ந்துருக்காங்க இல்லையா, ஆல் ஈக்குவல் ஏஜில் அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜ் முடிஞ்சோன்னா சாருக்கு மட்டும் 5 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்து கொடுக்கணுமா, ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் பேச ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில். கரெக்டாக இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் கல்யாணம் பண்ணோன்னா 5 இயர்ஸில் அவர் வந்து ஜாப் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே வி ஆர் மேரிங் ஓல்டர் மென். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ். செகண்ட், வி ஆர் லுக்கிங் ஆல்சோ ஓல்டர் தென் தெம். தட்ஸ் அ செகண்ட் ப்ராப்ளம். கரெக்ட். தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்தியா வந்து ஸ்டில் நாட் டெவலப் லைக் அதர் பிளேசஸ். இப்போ துபாய் பார்த்தீங்கன்னா மாமி மேக் ஓவர், ஃபேஸ் மேக் ஓவர், அது மேக் ஓவர், இது மேக் ஓவர், ஃபிட்னஸ்ஸு. இன்ஃபேக்ட் மை ஃப்ரெண்ட் செட் வென் ஐ டாக் டு ரிமெம்பர், அவங்க ஃபிட்னஸ் ஜிம் போகிறதே ஒரு ஸ்கெடியூலாக வச்சுருக்காங்க. டெய்லியில் 2 ஹவர்ஸ்க்கு நான் ஜிம் போகிறேன், 2 ஹவர்ஸ் ஸ்விம்மிங் போகிறேன். நீங்கள் வந்து எப்படி ஆரம்பிச்சிங்க? வை யூ ஸ்டார்டட் ஃபிட்னஸ் ஆஸ் அ கரியர்? எஸ் மேம். எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே 19 இயர்ஸில் பேக்கப் பண்ணி அமுச்சு விட்டுட்டாங்க வீட்டில் இருந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரெக்னென்சி அண்டு வந்து ஃபிசிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் 21க்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம மறுபடியும் கொண்டு வரதுன்றதே பெரிய ஸ்ட்ரகிள். அப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக்குன்ற போது எக்ஸசைஸா, வாக்கிங்லாம் இதுக்கு வீட்டில் இருக்கிற ஒர்க்கை பாருங்கள், இதுதான் காமன் டாக்காக இருக்கும். அதுவும் நான் குக் கிராமம். அப்போ வந்து என்னால் மாடர்ன் வியர்ஸ் நைட்டிஸ்க்கு ஈக்குவல் நைட்டிஸ் கூட வந்து உங்களுக்கு அலௌடு கிடையாது, அந்த மாதிரி ஒரு இது. அப்படி இருக்கும்போது என்னோடய ஃபிட்னஸை நான் எங்கே பார்ப்பேன்? இதுதான் என்னோடய மெயின் கொஸ்டின். அப்போயுமே வீட்லேயே வந்து நம்ம யோகா பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், இருந்தாலும் எதுவும் ரிசல்ட் வரல, எனக்கு வரல, என்னோடய நாலேஜுக்கு அப்போ இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ் பண்ணும்போது, நான் ஸ்டடீஸ் பண்ணும்போது, அதுலேயே வந்து நம்ம பர்சனல் ட்ரைனராக மாறினேன். வாக்கிங்ஸ் ஃபஸ்ட்டு போனேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட்னஸ்க்காக எனக்கு கிடைச்சாங்க. அவங்க கூட சேர்ந்து நான் வாக்கிங் போனேன். அப்புறம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரன்னிங் மேரத்தான்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் மோர் தென் 50 மேரத்தான்ஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். ஃபுல் மேரத்தான்ஸ் இன்க்ளூடட். 42 கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபுல் மேரத்தான். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மேரத்தான்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக மும்பையில் மேரத்தான்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுற உமன்ஸுக்கு நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுன்றது தான் என்னோட பிக் கொஸ்டின். அப்படி இருக்கும்போது யூஸ்வலாக நான் கேட்குறது, என்னால் டைமே இல்லை மேம். 24 ஹவர்ஸில் எனக்கு ஒரு டைம் கூட இல்லை. 1 ஹவர்லாம் நோ சான்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அவங்கள வந்து எப்படி பண்ணுறது? அவங்கள ஜிம்முக்கும் வர வைக்க முடியாது, இல்லை அவங்கள நம்ம வாக்கிங் வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்கும் ஃபேமிலியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி நான் பார்க்கும்போது நானே அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் மேம். அப்போ ரீசன் சொல்ல முடியாது. பர்சனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போயிட்டு ஒரு 1 ஹவர் அவங்களுக்கான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அவங்களும் வந்து ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஈவன் வந்து ஜிம்க்கு வர
ஆல்ரெடி ஜிம்முக்கு போயிட்டு ஸ்டாப் பண்ணுறவங்க, ஃபிட்னஸில் இருந்து ஸ்டாப் பண்ணுறவங்க கூட இது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது மேம். இது நீங்கள் இப்படியே வந்துடுங்க, ரெகுலராக வந்துடுங்க. இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. வாவ்! வையின்னு கேட்டா, வைக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே சொல்லிட்டாங்க. நான் அது பண்ணேன், எனக்கு இதாச்சு, நான் வீட்ல இருந்தேன், அப்படின்னு சொல்றாங்க. பட் தேர்ஸ் ஆல்சோ அ டீப்பர் சென்ஸ். நெறைய பேர் வந்து ஃபிட்னஸ்ன்னு எடுத்தா இட்ஸ் வெரி ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டிங் இல்லையா? எஸ். பிகாஸ் ஒரு கிளாஸ் எடுக்க மாட்டீங்க. 2, 3 கிளாஸ் அட்லீஸ்ட் ஒரு நாள் எடுப்பீங்கல்ல? ஃபுல் டே கிளாஸஸ். ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கும். ப்ளஸ் ஒரு ஊருக்கு போய் எடுத்துட்டு இருக்கீங்க கிளாஸ். எந்த ஊருக்கு போறீங்க? கோபிச்செட்டிப்பாளையம். டெய்லி கோபிச்செட்டிப்பாளையம். ஹவ் மெனி கிலோமீட்டர்ஸ் இஸ் கோபிச்செட்டிப்பாளையம்? மோர் தென் 35 கிலோமீட்டர்ஸ். ஈரோடு டு கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் போய் ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுத்து வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டயர்ட் ஆகாதா? கண்டிப்பாக டயர்ட் ஆகும். பட் இதை வந்து நம்ம இஷ்டப்பட்டு பேஷனாக பண்ணும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்குறது டீச்சிங்ன்ற போது அந்த டயர்ட்னஸ் எனக்கு இருக்கிறதில்ல. திஸ் இஸ் சச் அ காமன் பாயிண்ட். ஏன்னா நேற்று நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 1-to-1s இந்த கால்ஸ் அப்புறம் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். 8 hours per day நான் இப்போ எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் கூட எனக்கு பத்த மாட்டேங்குது. ஐம் ஃபீலிங் ஓகே நைட்டில் யாரா கூப்பிட்டு இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்குது. ஐம் நாட் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். ஸோ பேஷன் ஆல்வேஸ் paves a way to make you look and feel about the career special. கரெக்ட்? ஸோ உங்கள் வீட்டில் சப்போர்ட் எப்படி இருக்கும் இந்த இப்போ இருக்கிறதுக்கு? சப்போர்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் லெவலில் இருக்கும் மேம். வீட்டில் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. கிட்ஸை வந்து நான் பார்த்துக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். அவரை ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். அது நான் ஒரு நாள் ரன் போகலைன்னா, என்னம்மா ரன் போக மாட்டேங்கிறீங்க, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கிட்ஸ் ஆல்சோ என்ன கொஸ்டின் பண்ணிடுவாங்க. என்னோட ட்ரைனர் அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க வந்து என்னம்மா நீங்கள் மாதிரி இல்லை, நீங்கள் இன்னும் அவார்ட்ஸே எதுவுமே வருங்களா, மெடல் கம்மியாக இருக்குமா, லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ மெடல் வாங்குனீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்கு மேம். சார் கவுண்டரா இல்லையா? மேம் சார் கவுண்டரா இல்லையா? இல்லை இல்லைங்க. நாட் பேட். நம்ம அண்ணாங்களா தான் நம்ம சப்போர்ட் பண்ணாங்கன்னு நினச்சா எல்லா அண்ணாங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சூப்பர் ஹாப்பி அபவுட் இட். இஃப் யூ வாட்சிங் த ஷோ அர்ச்சனாஸ் ஹஸ்பண்ட், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது ஒரு உமன் இல்லை, இவங்க மாதிரி நிறைய உமனை அவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகி எவ்வளோ உமன் வந்து வெளியே வராங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சில டைம் வந்து வி ஷுட் கிவ் த கிரெடிட் டு த ஹஸ்பண்ட். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் man there is a woman. Behind every successful fitness enthusiast there is a man who wants his wife to look beautiful also. I think that's also a big thing to say. Yeah, sure. Yeah. So how many children do you have? 2 children. அவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்களா இல்லையா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக 10th. ஸோ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வர வச்சு தெரியுது உங்களை பார்த்தாலே விட மாட்டீங்க குழந்தைங்களோட்டு. கண்டிப்பாங்க. அவங்களையும் நல்லா ஃபிட்டாக இது பண்ணி வச்சுட்டு இருக்கீங்களா? மேம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பைத்தியம் இருக்குது. பிரார்த்தனா மை டாட்டர், பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ அன் ஆக்டர் அண்ட் பைலட்டாக இருக்கும் போது கூட ஷி வாஸ் வெரி வெரி பர்டிகுலர். அண்ட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பர்டிகுலர் ஆகிட்டாங்க ஆக்டர் ஆனதுக்கப்புறம். அண்ட் டெய்லி வந்து ஜிம்முக்குன்னு ஒரு ரொட்டீன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி யங் கேர்ள்ஸ் வந்து ஜிம்முக்கு போகிறது ஈஸி. நம்ம மாதிரி கொஞ்சம் மிட் ஏஜ், நம்ம மாதிரினா என்ன மாதிரி ஒரு மிட் ஏஜுக்கு நீங்கள் கொடுக்குற 3 டிப்ஸ் என்ன? ரெகுலராக வாக்கிங், அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மேம். அது ரன்னிங்காக இருக்கட்டும், வாக்கிங்காக இருக்கட்டும். வீட்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ண முடியுமோ, உட்காந்து எழுந்திரிக்கிறது கூட ஒர்க் அவுட் தான். நீங்கள் கிச்சன் யோகான்னு நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கிச்சனில் என்ன பண்ண முடியும், சமையலே தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. 24 hours நீங்கள் சமையல் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கேயே நம்ம ஃபிட்னஸை கொண்டு வர முடியும். உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கேப்பில் நீங்கள் அதை உங்களோட ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுன்றது தான் என்னோட ரெக்வெஸ்ட்டாகவும் நான் வைக்கிறேன் மேம். ஸோ 3 points. ஒன்று வந்து கிச்சன் தோசை கரண்டி எடுத்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு 10 எக்ஸசைஸ் இந்த சைடு 10 எக்ஸசைஸ் தோசை திருப்பி போட்டிங்கன்னா 2 கையிலையும் பண்ணலாம். வாக் மோர் அண்ட் ஆல்சோ டோன்ட் பி லேசி. அவங்க சொல்கிற 3 டிப்ஸ் ஃபாலோ இட். ஜூம்பா பண்ணுறீங்க இல்லையா? எஸ் மேம். அதில் என்ன மாதிரி சாங்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணுவீங்க? தமிழ் சாங்ஸா இங்கிலீஷ் சாங்ஸா? ஜும்பாவில் வந்து எல்லா விதமான உங்களுக்கு லாட்டினில் இருக்குது மேம். லாட்டினில் இருக்குது, வேர்ல்டு வைடாக இருக்கும் மேம். மியூசிக்ஸே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு போரிங் இருக்காது. ஹை எனர்ஜி லெவல் இருக்கும். ஹை எனர்ஜிலேருந்து அப்படியே உங்களுக்கு கூல் டவுனாகவும் இருக்கும். அண்டு உங்களுக்கு சிங்க் வந்து வேறு மாதிரியாக இருக்கும் மேம். ஒரே மாதிரி ரித்தம் இருக்காது. உங்களுக்கு அப்பில் ஒரு சாங் இருக்கும், டவுனில் ஒரு சாங் இருக்கும், அப் டவுன் அந்த மாதிரி ரித்தமிக்காக வரும். 4 steps இருக்கும் டோட்டலி. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபன் அண்ட் ஃபிட்னஸ், உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற ஃபீலே இருக்காது. சொல்லப்போனால் நான் ஒர்க் அவுட் பண்ணேன் 1 hour, மேம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் மேம். ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும், கலோரிஸ் பர்ன் ஆகிட்டே இருக்கும். பட் உங்களோட ஃபீல் வந்து உங்களோட ஃபிட்னஸ் லெவல் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு டயர்டே ஆகாது மேம். அதுதான் வந்து. ஸோ வந்து ஒரு சைடு வந்து நம்ம ஹெல்தி ஃபுட் பற்றி பேசுகிறோம். செகண்ட் சைடு we're talking about ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். உங்கள் டயட்டோட ருட்டீன் என்னன்னு சொல்லுங்கள். என்னோட டயட்டோட ருட்டீன் ஓகே. மார்னிங் வந்து சாப்பிட மாட்டேன்.
ஆக்சுவலி வந்து ஜூஸஸ் நெல்லிக்காய் ஜூஸஸ் குடிப்பேன். அண்ட் வந்து காலையில் ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்ஸ். ப்ரோட்டீன்னா நான் பச்சைப்பயிறு மூங் தால் எடுத்துப்பேன் ஆர் பன்னீர். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை நோ மேம், பன்னீர் ஆர் மூங் தால். பச்சையா? எஸ், பாயில், ஓகே. நோ ஆயில். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், ஆம்லா போட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிருவோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ப்ரோட்டீன் மேம், கொஞ்சமாக ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்குவோம். வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன்னா நான் வந்து மூங் தால், சேம் மூங் தால் ஆர் சன்னா அந்த மாதிரி ஃபுல் வெஜிடபிள்ஸ். அண்ட் வந்து கீரைகள் ஏதாவது ஒரு கிரீன்ஸ் சாப்பிட்றலாம். டின்னருக்கு வந்து கோகனட் மேம். வெறும் கோகனட்? எஸ், மருத்துவத்தால் கோகனட்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே நானும் வாங்கிக்கிறேன். டின்னருக்கு வந்து கோகனட் ப்ளஸ் நட்ஸ் அந்த மாதிரி. இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட முடியாதுங்க. எனக்கு வந்து காலையில் ஜாலியாக ஒரு ஆலு பரோட்டா இருக்கணும். அப்புறம் மத்தியானம் வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் முருங்கீரையும் தயிரும் சாப்பிடுவேன். அப்போ எதனா காய் சாப்பிடுவேன். ஈவினிங் வந்து ரெண்டு பிஸ்கெட்டு ஒரு டீ சாப்பிடுவேன். நைட்டு வந்து 2 சப்பாத்தி தால் சாப்பிடுவேன். இந்த மூங் தாலை பச்சை பயிரை சாப்பிட்டு கொஞ்சம் வாயெல்லாம் இதாகாது, டஃப்பாக இருக்காது உங்களுக்கு அது சூ பண்ணிகிட்டே இருந்தா? இல்லை, லைட்டாக பாயில் பண்ணிக்கலாம் மேம். பாயில் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இது என்னோட உடம்புக்கு, என்னோட பாடிக்கு இந்த மாதிரி நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன். பட் உங்களுக்கு இந்த டயட் ஃபாலோ பண்ணணுன்றது இல்லை. உங்களுக்கு நான் இன்னும் எம்மியாக டேஸ்டியாகவே டயட் ஃபுட் கொடுத்துடலாம் மேம். வராங்க சரோஜினி மேம் இஸ் கமிங் டு டீச் மீ. தேங்க்யூ ஸோ மச். Thank you, ma'am. The last question I want to ask is, how are you looking to grow up in future? ஷீரோ ஸ்பார்க்ஸ் முன்னாடி ஒரு எபிசோட் பேசணும், ஷீரோ ஸ்பார்க்ஸ்க்கு அப்புறம் இப்போ பேசுகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னு இருக்கீங்க லைஃப்பில்? இப்போ நான் ஃபிட்னஸில் வந்து இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் மேம். இதை வந்து ஃபுல் டைமாக எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி, எல்லா லேடிஸும் இப்போயுமே வந்து தெரியல யாருக்கும் என்ன பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு தெரியுது, பட் எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்காங்க இப்போவும் லேடிஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கான நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈக்குவல் ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி எல்லோரும் சாப்பிட்றாங்க, எப்படி சாப்பாடு சமைக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க் அவுட்டையும் நான் ரொட்டீனாக கொண்டு போகணுன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. எல்லா லேடிஸுமே கண்டிப்பாக அவங்களோட உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கேன். ஆன்லைனில் டெய்லியும் 1 hour ஸ்பெண்ட் பண்ணணுன்றத நான் எல்லாத்துக்குமே சொல்லிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். குயின் ஆஃப் ஃபிட்னஸ் இஸ் கிவன் அஸ் சம் ஃபிட்னஸ் டிப் அண்ட் வி ஸோ ஹாப்பி. ஏன்னா ஃபுட்லேருந்து ஃபிட்னஸ்லேருந்து எல்லாருமே நம்ம குரூப்பில் இருக்கிறதுனால ஐ எம் ஃபீலிங் வெரி பிளெஸ்ட். ஐம் ஷுர் யூ ஆர். கீப் வாட்சிங் த ஸ்பேஸ் ஃபார் சம் மோர் கண்டென்ட் அண்ட் லெட்ஸ் have a bye. Fitness bye. என்னதான் நான் ஜும்பா இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாலும் எல்லாருமே கேட்பாங்க, ஏன் நீங்கள் வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க, என்ன இன்ஸ்ட்ரக்டராக இருக்கீங்க, ஒரு வீடியோ கிளிப்ஸ் கூட வர மாட்டேங்குது, உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள், உங்கள் யூடியூப் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வந்து நான் சைலண்ட் மோடில் போயிடுவேன். ஏன்னா எதாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆன் தி ஸ்பாட் தான் வரும். ஸோ வந்து கேட்கும்போது இல்லை நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லி மழுப்பிட்டு வந்துடுவேன். ஆனால் வந்து இப்போ ஷீரோ ஸ்பார்க்ஸ் எனக்கு எப்படின்னா 18 days சேலஞ்ச் ஒன்று போச்சு. அப்போது வந்து நான் ஆக்டிவாகவே கிடையாது, நான் பார்க்க கூட இல்லை அந்த இதை. வந்து பார்ப்பேன் ஜூமில், வந்து பார்த்துட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் எஸ்கேப் ஆகிடுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அந்த 18 days சேலஞ்சில் பார்க்கும்போது எல்லாருமே வேறு லெவலில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. கடைசி அந்த 3 நாள் 4 நாள் பார்க்கும்போது அச்சச்சோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம், பயங்கரமாக ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உடனே வந்து 21 days சேலஞ்சை கரெக்டாக போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேம் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த மாதிரி பேசுகிறது. அண்ட் வந்து போஸ்டிங் என்னோடய டான்ஸ் வீடியோ ஆகட்டும், நான் பேசி என்னோடய கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். அது எல்லாமே அந்த க்ரெடிட்ஸ் எல்லாம் மேம்க்கு தான் போய் சேரும். ரொம்ப நாளாகவே நான் போடவே இல்லை ஒர்க் அவுட்ஸு, எந்த வீடியோஸுமே போடுறதில்ல. ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் போட்டு ஒரு சாங்கை வச்சு மேனேஜ் பண்ணி எப்படியோ ஒன்று ஓகே நானும் ஆக்டிவாக இருக்கேன்னு காமிச்சுப்பேன். இப்போது வந்து மேம் சொன்னதுக்கப்புறம் கண்டென்ட்டு என்னென்ன பண்ணணும் எல்லாமே ப்ராப்பராக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னொருத்தங்க இன்னொன்று கேட்டாங்க, எடிட்டர் பிடிச்சிட்டிங்களா, எனக்கும் சொல்லுங்கள் யார் அந்த எடிட்டர்னு அப்படின்னு. நான் தாங்க வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு மேம் வந்து எனக்கு கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இந்த அளவுக்கு பேசுகிறேன். தேங்க்யூ மேம்.